ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ப்ரோ கேமர். இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸ் கேமில் 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் பற்றி நமக்கு அவ்வளோவா தெரியாது, அதனால் இந்த கேமை இன்ட்ரோவாக வச்சுட்டு நம்ம அடுத்த பார்ட்லாம் விளையாடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டை க்ரியேட் பண்ணணும். எல்லாமே கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க. நம்ம எப்படியாவது அங்கே ஒரு பிளாக் ஃப்ரீ ஆகிடுச்சு கைஸ். நம்ம போய் சிங்கிள் பிளேயர் வச்சு விளையாட வேண்டியதும். எப்படியோ வேர்ல்டு லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகிடுச்சு கைஸ். இப்போ வேர்ல்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 99 நைட்ஸ் சர்வே ஆகணுமா, அப்புறம் மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ்லாம் கண்டுபிடிக்கணுமா. அவ்வளோதான் இந்த கேம் போல் கைஸ். இப்போ வாங்க, கேம் லோட் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே இந்த வீடியோ பார்க்குறல லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் லோட் ஆகிட்டே இருக்குது. இன்னும் இவ்வளோ நேரம் லோட் ஆனால் எவன் தான் இந்த கேம் விளையாடுவான் கைஸ். இவ்வளோ நேரம் லோட் ஆகுது கைஸ். எப்படியோ ஒரு வழியாக கேமுக்குள்ளே வந்துச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆக்ஸும் ஒரு சாக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த கேம்ப் ஃபயரை பற்ற வைக்கணும். அதுக்கு நம்ம வுட்டை போய் மைண்ட் பண்ணிட்டு வரலாம். ஆக்ஸ் எடுப்பா. அவ்வளோதான், டக்குன்னு ஓட. டக்குன்னு ஓடடா. 4 அடி அடித்தா கீழே விழுவ போகுது. அது என்னடா இவ்வளோ நேரம் எடுத்துக்குது. இப்போ அப்படியோ ஒரு வழியாக உடச்சாச்சு. இருக்கிற வுட்டெல்லாம் சாக்குள்ளே போட்டுக்க வேண்டியதான். அடுத்து அப்படியே குடுன்னு ஓடுறா. கூச்சு ஓடி உள்ளே போடு, பற்ற வை. இன்னும் 30% எனக்கு வேணுமா? 30% இருந்தால் இன்னும் செகண்ட் லெவல் ரீச் ஆகிடலாம். அடுத்த இன்னொரு மரம் எடுத்துகிட்டு டக்குன்னு வெட்டை சங்கிலி கருப்பை. அப்படியே இன்றையும் வெட்டியாச்சு. அடுத்த சாக்கடை டக்குன்னு உள்ள அள்ளி போட்டாச்சு கைஸ். இப்போ நம்ம நேராக கேம்ப் ஃபயர் கிட்ட போக வேண்டியதான். போடுற எல்லாத்தையும் உள்ள. உள்ளே போட சொன்னேன், ஏன்டா வெளில போடுற. உள்ளே போட்டாச்சு. எப்படியோ இல்லை, செகண்ட் லெவல் ரீச் ஆச்சு. இப்போ ஃபயர் 100% மேப் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஆமாம், உள்ளே போய் பார்க்கலாம். மேப்பில் தூரத்தில் தான் இருக்கா. அங்கே பாருங்கள், தூரத்தில் ஒரு வீடு தெரியுது. அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? இவ்வளோ பெரிய வீடு எவன்டா காட்டுக்கு நடுவில் கட்டி வச்சது பாருங்கள். கிட்டே போய் பார்க்கலாம். ஆக்ஸ் எடுத்துக்கலாம். வீட்டுக்குள்ளே எவனாவது இருந்து நம்ம மண்டியை போட்டானா நம்ம எதுக்கும் ஜாக்கிரதையாக போகலாம். ஓப்பன் த டோர். உள்ளே பார்த்தீங்கன்னா சேர்லாம் கீழே விழுந்து கிடக்கு. ஒரு டேபிளில் ஒரு செஸ்ட் இருக்கேன். அதை திறந்து பார்க்கலாம். உள்ளே என்ன இருக்குது? ஒரு கன்று இருக்குது கைஸ். கன்று அதோட புல்லட்டும் கொடுத்துருக்காங்க. டக்குன்னு அதை பிக்கப் பண்ணிக்கலாம். எடுறா கன்னை. எடுத்தாச்சே. இப்போ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஷீட் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு போல்ட் இருக்குது, அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இங்கிட்ட என்ன இருக்குது? இந்த ஒரு ஆமாம், சேர் எடுத்துகிட்டு போய் ஃபயருக்கு வச்சுக்கலாம். டக்குன்னு எடு. அப்புறம் இந்த ரூம்குள்ளே ஒன்றுமே இல்லை. இது வெளியில் போகிற வழி. இப்போ இன்சைட் டோருக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சார்கோல் இருக்குது கைஸ். அப்புறம் இந்த சைடு இதில் எனக்கு என்ன இருக்கா? போல்ட் இருக்கா? அதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. இப்போ நம்ம வெளியில் போய் நம்ம கேம்ப்பு கிட்டே போகலாங்க. வேகமாக ஓடி போட. ஓடு கிட்ட வா. அவ்வளோதான், கிட்ட வந்தாச்சு கைஸ். இப்போ இதை கொண்டு போய் நெருப்பில் போட்டுடலாம். கேம்ப் ஃபயர் தேர்ட் லெவல் ரீச் ஆச்சாக்க. இப்போ போல்ட்டையும் அந்த மெட்டல் ஷீட்டுங்க, போல்ட்டை இதுக்குள்ளே போட்டாச்சு. மெட்டல் ஷீட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்து கிராஃப்டிங் டேபிளில் போட்டாச்சு. இப்போ இன்னும் வுட்டு வேணுமோ? வுட்டு எடுத்துகிட்டு வரலாம். ஐயோ, நைட் அப்புறம் வச்சிங்க. நைட் ஆயிடுச்சுன்னா அங்கே உள்ள இந்த காட்டுக்குள்ளே ஒரு மான் இருக்கும் கைஸ். அதுதான் வில்லேன். அவன் தான் வந்து நம்மளை அடிப்பான். அதனால் அதுக்குள்ளே நைட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தை ஒரு வழியாக வெட்டியாச்சு. இப்போ சாக்கு வச்சு இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடலாம். டக்குன்னு கலெக்ட் பண்ணி 3 வுட்டு தான் கிடச்சிருக்கு. டக்குன்னு கலெக்ட் பண்ணிட்டு பாருங்கள், இருட்டாயிருச்சு கைஸ் ஃபுல்லாகவே. இப்போ இது கேம்ப்குள்ளே போனோம்னா கொஞ்சம் வெளிச்சமாக வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கேம்ப் ஃபயருக்குள்ளே போட்டுடலாம். இன்னும் 36% தான் கைஸ் லோடே ஆகிருக்கு. எவனும் இங்கே தானே அந்த கருப்பாக இருக்கேன் வருவியான், அந்த குதிரைக்காரன் கைஸ். இன்னும் அவனை காணாம் கைஸ். இங்கே தான் நைட் ஆனாலே வந்து எட்டி பார்ப்பான் அவன் பேர் நம்ம டியர் மான்ஸ்டர். அவன் இன்னும் ஆளை காணும். அங்கே தெரியறான் பாருங்கள். அங்கே பாருங்கள், அவன் தான் டியர் மான்ஸ்டர். கிட்டே போய் பயமாக இருக்குது. பிடிச்ச கடிச்சு வச்சானா கேம் ஓவர் ஆயிரும். பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்குது. அதில் 6 புல்லட் தான் வச்சுருக்கேன். இப்போ ஆக்ஸ் எடுத்துக்கலாம். ஆக்ஸ் எடுத்துகிட்டு கிராஃப்டிங் டேபிள் இருக்குது, கேம்ப் ஃபயர் இருக்குது. ஜாலியாக கொண்டாட வேண்டியது தான். ஆனால் கூச்சிக்கிட்டே இருக்கேன். இன்னும் எப்போ தான் விடியுமா? டக்குன்னு விடிஞ்சால் இன்னும் வுட்டு மைண்ட் பண்ணிட்டு வந்து பெட்டு செய்யலாம். 20 வுட்டு இருந்தால் பெட்டு செய்யலாம் பாருங்க. நம்ம ஒரு வுட்டு கூட இன்னும் அந்த டேபிளில் வைக்கலை. ஐயோ, எவ்வளோ நேரம் விடிஞ்சு தொலைய மாட்டேங்குது. எவ்வளோ கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்க வேண்டியது தான். டக்குன்னு விடி. எவ்வளோ நேரம்
எடுத்துக்கிச்சு. ஐயோ இன்னும் விடிய மாட்டேங்குது. ஐயோ ஐயோ கைஸ் இங்கே பாருங்கள், இந்த சூரியனை வர சொன்னால் இந்த நிலாவை அனுப்பிச்சி விட்ருக்காரு. எப்போ தான் விடியுமோ, இன்னும் விடிய மாட்டேங்குது. ஐயோப்பா அப்படியே விழுந்துருச்சு கைஸ். இப்போ வாங்க நம்ம பக்கத்தில் வேறு ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்கலாம். ஸ்ப்ளிண்ட்டை போட்டு வேகமாக உள்ள இந்த ட்ரேடர் பார்த்திங்கன்னா பன்னி ஃபுட் கேட்குறான். அது நம்மக்கிட்ட இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா தூரத்தில் ஒரு லைட் ஹவுஸ் தெரியுது. இந்த லைட் ஹவுஸ் மேலே ஏறி பார்க்கலாம். 3 படிக்கட்டு வச்சுருக்காங்க. ஒரு படிக்கட்டு நேராக வச்சா வேலை முடிஞ்சிடும். சுற்றி சுற்றி போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், மேலே ஏறியாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா நிறையா டார்ச்சாக இருக்குது. அதுலேருந்து ஒரு டார்ச் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கதவை திறக்கலாம். கதவை திறந்தா இங்கே என்ன இருக்குது, காயின்ஸ் இருக்குது. அப்புறம் மெட்டல் ஷீட் இருக்குது. அப்புறம் இங்கிட்டும் மெட்டல் ஷீட் இருக்குது. இது எடுத்துகிட்டு இங்கிட்டு வந்து மேலே வந்து கீழே குதிச்சிடலாம்ப்பா. ஏன்னா திரும்ப படிக்கல இறங்கி வர அளவுக்கு நம்மகிட்ட தெம்பு இல்லை. அப்புறம் அங்கே தூரத்தில் பார்த்திங்கன்னா டென்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம அதுக்கிட்ட போய் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது, இதுக்குள்ளே கைஸ் புல்லட் இருக்குது. நம்ம கன்னுக்கு புல்லட் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே உள்ள என்ன இருக்குது, இங்கே கொஞ்சம் காயின் இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு போல்ட் இருக்குது. இங்கே செஸ்ட்டு இருக்குது. செஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும், போன வாட்டி துப்பாக்கி கிடச்சிச்சு. இந்த வாட்டி என்ன கிடைக்கும் கைஸ், இந்த வாட்டி திரும்ப அதே டார்ச்சு தான். அதனால் அதை அங்கேயே வச்சுட்டு வந்துடுவோம். வச்சுட்டு வந்துடலாம். இங்கே ஒரு போல்ட் இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு வீடு இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே மெட்டல் ஷீட் இருக்குது கைஸ், இதையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஷேக் ஃபுல்லாகிடுச்சு. இங்கே ஓனாயிலாக இருக்குது. அதுக்கிட்ட வந்து பாதுகாப்பாக தப்பிச்சு போகணும். நம்ம கேம்ப் அது அங்கே இருக்குது. நம்ம அங்கே ஓடி போயிடலாம். கேம்ப் ஃபயர் வந்துக்கிட்டே இருக்கேன். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் அவங்க போடலாம். என்னென்ன எடுத்துகிட்டு வந்தோம் அது எல்லாத்தையும் டக்குன்னு உள்ளே போட்டு இதையும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டுடலாம். என்னோட எடுத்து போட முடியல. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து வுட்டு மைன் பண்ணால் நமக்கு வுட்டு தேவை. பெட்டு வேறு செய்யணும். டக்குன்னு வுட்டு மைன் பண்ணணும். ஓல்டு ஆக்ஸ் தான் இருக்குது. அதனால ரொம்ப லேட்டாக மைன் பண்ணுற மாதிரி இருக்குது. நமக்கு குட் ஆக்ஸ் கிடச்சிச்சின்னா ஈஸியாக டக்குன்னு எல்லாத்தையும் மைன் பண்ணிடலாம். எப்படியோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் ஃபயரில் போடாய். இன்னும் போட்டு 35 தான் வந்திருக்கு. தூரத்தில் ஏதாவது இருக்கா, அங்கே பாருங்கள் தூரத்தில் ஒரு மரக்கட்டை கவுந்து கிடக்கு. இவ்வளோ பெரிய மரக்கட்டை, அதுக்குள்ளே ஒரு ஓடாத பழைய ஃபேன் தான் இருக்குது. அந்த ஃபேனை எடுத்துக்கலாம். ஃபேனை ப்ரோக்கன் ஃபேனாக்கும். இங்கேயாச்சும் கோல் இருக்குது, இது எடுத்துக்கலாம். மெட்டல் ஷீட் இதையும் எடுத்துக்கலாம். இந்த செஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு வேளை ஆக்ஸாக இருக்குமா, குட் ஆக்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு தேவைப்படுற குட் ஆக்ஸ் கிடச்சிருச்சு. ஐயோ அதே ஐயோ எடுக்க முடியலையே. கைஸ் இதாக பாருங்கள், நம்ம ஓல்டு ஆக்ஸு இப்போ நம்ம குட் ஆக்ஸாக மாற்றிட்டோம். இதோ பாருங்கள் நம்ம குட் ஆக்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ வாங்க, நைட் இஸ் அப்ரோச்சிங். ஐயோ நைட் வரப்போகுது. ஐயோ டக்குன்னு கிட்ட போங்க, நம்ம கேம்புக்கிட்ட போயிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், குட் ஆக்ஸில் ஒரு 4 அடி அடித்தாலே மரம் கவுந்துருச்சு. இதே ஓல்டு ஆக்ஸ்னால் நம்ம எவ்வளோ நேரம் மைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த வுட்டை கொண்டு போய் கேம்ப் ஃபயரில் போடலாமா, இல்லை வேணாம். இங்கே நம்ம பெட்டு செய்யணும், அதுக்கு இதில் போட்டுடலாம். டக்குன்னு எல்லாத்தையும் அன்ட்ராப் பண்ணுறப்பா. எல்லாத்தையும் போட்டாச்சு. ஐயோ அந்த கோல் எடுத்தாச்சு. இதில் போட்டாச்சு. நைட் ஆயிடுச்சா. இப்போ இந்த கிராஃப்ட் பண்ணிப்போம். என்ன கைஸ் நம்ம வருது இன்ட்ரோ மாதிரி. இங்கே பாருங்கள், இதான் கைஸ் அந்த டியர் உட்காந்து காட்டுக்குள்ளே விலங்கு வேட்டையாடி தின்னுட்ருக்க. இப்போ கிராஃப்ட் பண்ணலாமா. ஐயோ 3 தான் இருக்குது. நமக்கு இன்னும் 17 தேவைப்படுதே. அந்த 17க்கு எங்கே போக, நம்ம நைட்டு வேறு ஆயிடுச்சு. நைட்டில் போய் எப்படி நம்மகிட்ட டார்ச் லைட் இருக்குல்ல, அடிக்கலாம். டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு எங்கேயாவது இருக்கான். இங்கே இருக்க இதை மரத்தை விடலாம். இந்த நைட்டில் எவ்வளோ ஜில்லாக வெளில வரும். அந்த டியர் வந்தானா என்ன பண்ணுறது. இதெல்லாம் எடுத்துக்கலாம். டக்குன்னு பக்கத்தில் இங்கே ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்தையும் வெட்டிக்கலாம். குட் ஆக்ஸ் இருக்கனால டக்குன்னு வெட்டிடணும். இதே அந்த ஓல்டு ஆக்ஸ்னால் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது. டக்குன்னு எல்லா வுட்டையும் எடுத்துக்கிட்டு அப்படியே போவோம். எடுத்துகிட்டு வந்து ஐயோ மாட்டிக்கிச்சு. தூக்கடா. அப்படி தூக்கடா. ஐயோ திரும்ப மாட்டிக்குதே. அவ்வளோதான். இதுக்கெல்லாம் எல்லா வுட்டையும் போட்டுடலாம். இப்போ போய் இன்னொருக்க வுட்டு மைன் பண்ணணும். ஐயோ இருட்டாக இருக்கே, ரொம்ப இருட்டாக இருக்குது. பக்கத்தில் சுற்றி முற்றி மரம் எல்லாமே ரொம்ப தூரத்தில் இருக்குது. தூரமாக போனோம்னா அந்த டியர் மான்ஸ்டர் டக்குன்னு வந்துடுவானே. நம்ம எங்கே இந்த ரூம்குள்ளே என்ன இருக்கு, அந்த வீட்டுக்குள்ளே கோல் இருக்குது. இந்த கோல் எடுத்துகிட்டு நம்ம குடுன்னு ஓடிடலாம்.
கிட்டக்கான வந்து பிடிச்சிட்டானே என்ன பண்ணுறது. அப்பாடியோ விடிஞ்சிருச்சு. நம்ம விடிஞ்சிருச்சு கைஸ். எப்படியோ ஆஹா மானே மான் இல்லை, இது பேர்னா ரேபிட்டே. நில்லு ரேபிட்டே, ஒரு அடி வாங்கினேன்னா செத்துருவேன். டக்குன்னு நில்லை. எங்கே இருக்க? இங்கே இருக்கியா டேபிள் மேலே? இல்லை. அவ்வளோதான். போட்டாச்சு. பார்த்திங்கன்னா இது முயலோட கறி இருக்குது, அதை சமைச்சு சாப்பிட்றலாம். அப்புறம் இந்த மெட்டல் சீட்டுங்கிற அது எடுத்து போட்டாச்சு. தூரமாக ஏதாவது தெரியுற மாதிரி இருக்கா? எங்கேயும் எதுவுமே தரலையே. கொஞ்சம் அப்படி செடியை நட்டு வச்சிடலாம் கைஸ். இங்கே அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இதையும் எடுத்து நட்டு வச்சிடலாம். இங்கே அப்படியே இந்த சைடு போகலாம். ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். காட்டுக்குள்ளே ஏதாவது தெரியுதா? இங்கே என்னமோ இருக்கா? இங்கே மெட்டல் ஷீட் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். எடுறா சாக்க. எடுத்தாச்சு. இந்த குப்பை தொட்டிக்குள்ளேயும் ஒரு மெட்டல் ஷீட் இருக்கா, அதையும் எடுத்தாச்சு. கைஸ் இங்கே பாருங்கள், நான் காட்டுக்குள்ளே எவ்வளோ கோட்டை கட்டி வச்சுருக்கேன், பெரிய கோட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணெல்லாம் கருகி போய் கிடக்கு, நெருப்பில் எரிஞ்சிருக்கும் போல். இங்கே ஒரு ஃபியூவல் டேங்க் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ வேறு ஏதாவது இருக்கா? இங்கே பாருங்கள், இந்த சவப்பட்டி மேலே கோல் இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது இருக்கா? இங்கே பாருங்கள், கீழே நெருப்பு இருக்குது போல், அதான் அந்த இடமே ரெட் கலரில் இருக்குது. இந்த சைடு வேறு எதுவும் இருக்க மாதிரியே தெரிலையே. அங்கிட்டு போய் பார்க்கலாமா? அங்கிட்ட ஏதாவது இருக்கா? அங்கே ஒரு பெரிய படிக்கட்டு மாதிரி இருக்குது, அங்கே போக வேணாம், நைட் ஆக போகுது போல். நம்ம கேம்ப் ஃபயர்கிட்ட போயிடலாம். வேகமாக ஓடிப்போங்க. யூ ஆர் ஹங்கரி. ஐயோ பசிக்குது, சாப்பாடு வேணும். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். இப்போ அந்த கேஸ்லினும் அப்புறம் அந்த கோழியை எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடணும். ஐயோ கோழி எடுத்துகிட்டு இப்படி வா. உள்ளே போட்டாச்சு. ஆஹா கேம்ப் ஃபயர் எப்படியோ 4th லெவல் ரீச் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம இந்த சைடு போய் பார்க்கலாம். எங்கிட்ட ஏதாவது இருக்கா? இங்கிட்ட என்ன இருக்குது? எதுவும் தெரியல. அங்கே என்னமோ ஒரு பில்டிங் மாதிரி தெரியுது குட்டியா. அங்கே ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது, அங்கே போவேன். அது பக்கத்தில் இது என்னென்னு பார்த்துட்டு போயிடலாம். இது ட்ரேடர் அம்மா கைஸ், அவன் ஷாப்பில் போய் பார்க்கலாம். என்ன கைஸ், இதுக்கெல்லாமே 20 காயின் கேட்குறான். நம்மகிட்ட 10 காயின் தான் இருக்குது, அதனால் இப்போ அதெல்லாம் வாங்க முடியாது. இங்கே பாருங்க கைஸ், நம்ம வெட்ட வேண்டிய மரத்தை எல்லாத்தையும் இங்கேயே வெட்டி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் சேக்கில் அள்ளிட்டு போயிடலாம். டக்குன்னு அள்ளியாச்சு. அள்ளிட்டு அப்படியே நம்ம நேராக போயிட வேண்டியதான் கேம்பை வெயிட் பண்ணி வந்துடுறே. கேம்ப் நைட் இஸ் அப்ரோச்சிங் கைஸ். நல்ல வேலை நைட்டும் வந்துடுச்சு. ஹங்கரி கைஸ், சாப்பாடு ஃபுல்லாக தீரப்போகுது. ஐயோ அடி விழுவுதே கைஸ், சாப்பாடு வேறு சாப்பிட முடியல. ஐயோ அவ்வளோதான் கைஸ், கேம் முடிய போகுது. ஐயோ ஹெல்த் வேறு குறையுது. தான் சாப்பாடு ஏதாவது வேணும். அவ்வளோதான் கைஸ். ஐயோப்பா செத்துட்டோம் கைஸ். அவ்வளோதான், இந்த கேம் முடிஞ்சிச்சு போல் கைஸ். ரிவைவ் எவ்ரி1 தொட்டோம்னா நமக்கு 240 ரோபக்ஸ் கேட்குறாங்க கைஸ். அதனால் நம்ம ப்ளே அகைன் வித் சம் டீம் போட்டு பார்க்கலாம். அதை தொட்டேன், இன்னும் வரக்கானா தொட்டோன்னே நம்ம வெளில வந்துடுச்சு கைஸ். அதுதான் அவ்வளோதான் கைஸ், இந்த கேம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம பார்ட் 2ல் இந்த கேமை ஃபுல்லாக முடிக்க பார்க்கலாம். நம்ம கூட மல்டிப்ளேயர் போடணுங்கிறவங்களாம் உங்களோட ரோப்ளாக்ஸ் ஐடியை கமெண்ட் போட்டு விடுங்க, தொட்டு ஃப்ரெண்டாகி மல்டிப்ளேயர் போடலாம். இத்துடன் உங்களிடம் இருந்து விடை பெறுவது ப்ரோ கேமர். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.